பானுமதி வினோத். இப்போ வந்து கன்னியாகுமரி நேச்சர் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு என்பிஓட ஃபவுண்டர். இவங்க வந்துட்டு இங்கே மெயினாக அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் எக்காலஜிக்கல் ரெஸ்டரேஷன் மாதிரி ஒர்க்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் சர்வேஸ் மாதிரி ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் வந்துட்டு ரோமிங் அவுல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் எழுதிட்டு இருக்கேன். அது என்னோட மெயின் ட்ராவல் பிளாக், மெயினாக நேச்சர் ஓரியன்ட் ட்ராவல் பிளாக். ஸோ அதில் நாங்கள் பார்க்குற வைல்ட் ஃப்ளவர்ஸ், பட்டர்ஃப்ளைஸ், பேர்ட்ஸ், அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுவோம். வைல்ட் ஃப்ளவர்ஸ் பற்றி ரொம்ப நாலேஜ் வந்துட்டு நம்ம ஊரில் கிடையாது. நம்ம மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீசனல் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால வைல்ட் ஃப்ளவர்ஸ் வந்து டக்குன்னு எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுவோம். இங்கே நமக்கு எப்போவுமே ஃப்ளவர்ஸ் பார்க்கறதுனால ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அன்யூஷுவல் ஃப்ளவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஷாரன் பிள்ளை வந்து இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த கேலண்டர் பண்ணது ரொம்பவே ஸ்பெஷல். காரினாண்ட்ரா செலிடோனி, இது வந்து தமிழில் வந்து சிலந்திப்பூன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நீல கடுகு செடின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா இந்த வந்துட்டு இதோட விதை வந்து பார்த்தீங்கன்னா கடுகு மாதிரியே இருக்கும். சில இடத்துலலாம் வந்துட்டு இது சமையலுக்கே அந்த கடுகு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இதோட பூ பார்த்தீங்கன்னா 4 ரோஸ் பெட்டல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் சென்டரில் வந்து அந்த ஸ்டேமன்ஸ் வந்துட்டு 100க்கும் மேலே இருக்கும். அதனால் இதில் வந்து நல்லாவே தேனீக்களை வந்து அட்ராக்ட் பண்ணும். இது வந்து சின்ன செடி தான். சின்ன செடியில் வந்து இலை வந்துட்டு தரையை ஒட்டி வந்துட்டு ஒரு 4-5 இலை மாதிரி வச்சுருக்கோம். அப்புறம் அதுலேருந்து மேலே எழும்பி ஒரு 2-3 இலை வச்ச மாதிரி இருக்கும். இது வந்து பொதுவாக இந்த காஞ்சு போன ஏரி, அந்த ஏரி கரையோரம், அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த செடியை பார்க்கலாம். இந்த ஃபேமிலி வந்து கிளியோமேசியன் ஒரு ஃபேமிலியில் உள்ளது. அதில் பார்த்தீங்கன்னா வேற நிறையா ஸ்பைடர் ஃப்ளவர்ஸ் வந்து அங்கங்கே பார்க்க முடியும். இந்த பர்டிகுலர் செடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சில இடத்துல தான் பார்த்துருக்கேன். ஏன்னா இது வந்துட்டு அதோட இது ஸ்பெஷல் என்னதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்கிறதுனால எல்லா இடத்துலையுமே பார்க்குற சாதாரண செடின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே ரிமூவ் பண்ணி விட்டுடுறாங்க. அதனால இப்படி களை செடின்னு சொல்லிட்டு எல்லா செடியும் எடுத்து விட்டுட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி தேனீக்களுக்கு, பட்டாம்பூச்சிகளுக்கெல்லாம் வந்துட்டு உள்ள காட்டு செடியில் உள்ள தேனெல்லாம் கிடைக்காம போயிடுது. அதனால நம்ம எல்லா இடத்துலையுமே செடியை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்காம இந்த மாதிரி செடி எல்லாத்தையும் இருக்கட்டும், அதெல்லாம் தான் தானா வளர்ற செடிங்க. அதான் இந்த காட்டு செடியோட முக்கியத்துவம் என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ இந்த அன்யூஷுவல் ஃப்ளவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடுங்கிற கேலண்டர் இனிஷியேட்டிவ் வந்துட்டு ஷாரன் பிள்ளை பண்ணது ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம். நான் ஸ்பெஷலான ரேரான ஃப்ளவர்ஸுங்கிறது வேற, நம்ம தினமும் பார்க்குற ஃப்ளவர்ஸோட இம்பார்ட்டன்ஸுங்கிறதும் ரொம்பவே முக்கியமான விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம உத்து பார்த்தோம்னா நம்ம டெய்லியே நம்ம பார்க்குற மாதிரி உள்ள செடிங்க தான். இதெல்லாம் ஏரி கரையோரத்தில் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். ஆனால் இப்போ நிறைய இடத்துல போயிடுறதுனால நம்ம பார்க்க முடியல. ஸோ இந்த ஃப்ளவர் எல்லாத்தையும் இந்த கேலண்டரில் இன்க்ளூட் பண்ணி மென்ஷன் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஷாரன் பிள்ளைக்கு. தேங்க்யூ.